ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் ரவா கிச்சடி ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் கடலெண்ணெய் இப்படி போடலாம், இல்லை இந்த சன்ட்ராப் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூடையே ஊற்றிக்கோங்க. நெய் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல கடுகு போடுறோம். கடலைப்பருப்பு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரவை இவ்வளோ எடுக்கிறோம். இந்த ரவைக்கு 2 மடங்கு எண்ணிக்கை வச்சுருக்கேன். 2 மடங்கு வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி போட்டிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி போட்டிருக்கோம். நம்ம 200 ரவைக்கு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம் நறுக்கி. வெங்காயம் நல்லா வேகணும். ஆனால் இது நம்ம பிள்ளைங்க அப்போ தான் ரவா கிச்சடியை ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட டேஸ்ட்டு தான். வெங்காயம் சத்தும் கூட நமக்கு. ஏன்னா வெங்காயமே தெரியாது உப்புமாவில் உங்களுக்கு நல்லா இதாகிடும். பீன்ஸ் ஒரு 50 பீன்ஸு, 50 கேரட், இதே பாருங்க. நம்ம 200 ரூபாய்க்கு இவங்களே 1/4 கிலோ பக்கம் ஆயிடுவாங்க. அதில் வெங்காயம் வதங்கினால வெங்காயம் கொஞ்சமாக மாறிடும். நம்ம பீன்ஸு கேரட்டு எல்லாம் போட்டிருக்கோம். இது ஒரே ஒரு குவான்டிட்டி வந்துடுது. இப்போ நம்ம இஞ்சியை நறுக்கியும் போடலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுனால அது நல்லா இருக்காது. அதனால் நான் துருவிட்டேன். நீங்கள் இதை நறுக்கி போடுறதுனால நறுக்கி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா, இன்னும் காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். எனக்கு என் பிள்ளைங்களுக்கு அளவான காரம் தான் பிடிக்கும். அதனால் நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே காய்கறி எல்லாமே வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பச்சை கலர், ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், நல்லா கலராக இருக்குது. இப்போ 200 ரவை எடுத்துருக்கோம். நம்ம ரவையை வறுக்கலை. நம்ம இதுலேயே இப்படி கொட்ட போகிறோம். பக்கத்தில் நம்ம கொஞ்சம் இது 200க்கு 600 தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ரவையை வறுக்கலை. இதுலேயே போட்டு நம்ம இந்த காய்கறிகளோடு போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ரவையை வறுத்து கொட்டிக்கிட்டு அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை. ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்க, 1க்கு 3 பங்கு தண்ணி இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே தண்ணியை ஊற்றிடுவோம். நமக்கு கட்டி விடாது. இதை கிண்ட வேண்டியதில்லை, கட்டி விடாது.
இப்படியே நமக்கு ஈஸியாக போயிடும் ப்ராசஸ்ஸு. இப்போ போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, ஏன்னா பூரா தெறிப்பாங்க. இப்போ இந்த பாருங்க தெறிக்கிறாங்க, அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடட்டும், கொஞ்சம் சிம்மில் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்க எப்படி ஆயிட்டாங்க பாருங்க, நல்லா அது பூ மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். சால்ட்டாக கிண்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும் கிண்ட, கஷ்டப்பட வேண்டியதில், ஒரு கட்டி விடலை, எதுவுமே செய்யலை பாருங்க, ஈஸியாக இருக்குது பாருங்க கிண்ட. ஒர்க்கிங் மூமெண்ட்டுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்படி வச்சு இது பண்ணிவிட்டு அப்படியே 5 நிமிஷம் சுடு தண்ணி ஊற்றிட்டா அவ்வளோதான். மூடி தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து அப்படியே பிரட்டிக்கலாம். பாருங்க இதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்படியே இவங்க மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டீங்கன்னு வைங்க, நல்லா அவ்வளோதான், செமையாக டேஸ்ட்டாக மாறிடும். பாருங்க எங்கேயுமே சட்டியில் ஒட்டலை, எதுவுமே ஒட்டாது, எப்பயுமே ஒட்டாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம், ஏன்னா இதில் வெஜிடபிள் போட்டிருக்கோம்ல, அதனால் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காய்கறியும் உள்ளே போயிடும். ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்ஸாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குற மாதிரி செஞ்சுக்கலாம். கையில் எதுலேயுமே ஒட்டலை, அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் வருது பாருங்கள், ஒட்டாது. கிச்சடி எல்லாம் ரெடியாக இருக்குது. அருமையான ரவா கிச்சடி ரெடி. மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.